அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஃபாத்திமில் அன்பியா வல் முர்சலீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நடிகர் ஜெய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பின்னணி குறித்து யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டி சமூக வலைதளத்தில் சில நாட்களாக பரவிவிட்டது. பல மதங்களுக்கு சென்று பல்வேறு கிரியைகளையும் நடவடிக்கைகளையும் பார்த்தவர் கடைசியாக முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல், இஸ்லாமிய கொள்கை கோட்பாடுகள் அதெல்லாம் எப்படி இருக்கு என்பதை பார்க்க வந்து கடைசியிலே இஸ்லாத்தின் ஈர்க்கப்பட்டு ஒரு இஸ்லாத்தை சில வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிட்டார். அதுல அவரு தான் இஸ்லாத்தின் ஈர்க்கப்பட்டதற்கான காரணங்களாக என்ன சொல்றாரு அப்படின்னா, முஸ்லிம்களிடத்தில் இருக்கிற நல்ல பாராட்ட தகுந்த நல்ல குணங்கள், நல்ல நடத்தைகள், அந்த நடத்தைகளால் நான் கடமைப்பட்டதாக அவர் சொல்றார். நான் பள்ளிவாசலுக்கு போறேன், அங்க நான் ஒரு செலிபிரிட்டி, நான் ஒரு நடிகர், நான் அறிமுகமானவங்க எல்லாருக்குமே நான் நடிகர் தெரிகிறது. ஆனால் அங்கே யாருக்கும் முக்கியத்துவம் இல்லை. எல்லோரும் அமைதியாக இறைவன் தான் முக்கியத்துவம் பெற்றவனாக இருக்கிறாங்க. யாரும் அந்த நிர்ணய மக்கள் கையை கொடுத்து போடுறது அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படியே பள்ளிவாசல் அவங்களுமே இறைவன் சேர்ந்து வெளிப்படுகிறார்கள். அத்தனை பேருமே அங்கே இறைவன் தான் பெரியவர் என்பதை மெய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடத்துல பேசியவர்கள் கூட பள்ளிவாசலை விட்டு வெளியே வந்து பேசினாங்க. யாருமே போட்டோ எடுக்கிறது போட்டி போட்டுக்கிட்டு முந்தி எடுத்துட்டு வந்து நிக்கல. நாங்க எவ்வளவு நேரம் இருக்கணுமோ அவ்வளவு நேரம் கடவுளை வணங்கி வெளிப்படுவதற்கு, கடவுளத்தில் பிரார்த்தனை செய்வதற்கு எந்த தடையும் அவர்களிடத்துல இருக்கல. நான் சம்பாதிச்ச சம்பாத்தியத்துல ஒரு குறிப்பிட்ட தொகையை நற்பணிகளுக்காக கண்டிப்பாக செலவிட வேண்டும் என்று இஸ்லாம் கட்டாயப்படுத்துகிறது என்பதை நான் இஸ்லாத்தில் அறிந்து கொண்டேன். இப்படி நல்ல நடவடிக்கைகளை, நல்ல பண்புகளை இஸ்லாம் கற்று தந்திருக்கிற, நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிற சில நற்காரியங்களை சொல்லி இதுவெல்லாம் என்ன ரொம்ப ஈர்த்திருச்சு. இஸ்லாத்தில் இருக்கிற இந்த பண்புகள், செயல்பாடுகள் என்ன ரொம்ப ஈர்த்திருச்சு அப்படின்னு அவர் இன்னும் பல விஷயங்களை சொல்றார். இதே மாதிரி இதற்கு நெருக்கமாக தமிழகத்துல நிறைய வரலாறுகளை நாம சொல்ல முடியும். சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பள்ளிக்கூடத்தில் படிச்ச மாணவர் ஒருத்தர், அவருடைய ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடம் வந்து தீண்டாமை கொடுமை தலைவிரித்து ஆடிய காலகட்டத்தில் இருந்த ஒரு கிராமத்து பள்ளிக்கூடம். ஒரு முஸ்லிம் ஆசிரியர் ஒருத்தர் தீண்டப்படாதவர்களாக கருதப்பட்ட மாணவர்களில் ஒருத்தருடைய தோளில கை போட்டு பேசியிருக்கிறார். பிற்காலத்துல அந்த சிறுவன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு அதுவே காரணமாயிடுச்சு. எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கும் போது, நம்மளை தொட்டாலே தீட்டுன்னு சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை மட்டும் நம்ம தோல்ல கை போடுறாங்க, நம்ம மேல கைப்பட்டுச்சுன்னா அவர் தீட்டு இல்லைன்னு நினைக்கிறாரு. என்ன காரணம் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது, இது அவங்களுடைய மார்க்கத்துல சொல்லப்பட்டிருக்குது, எனவே இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம்னு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பிற்காலத்துல சிறுவனாக இருந்த அந்த மாணவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நம்மிடத்தில் வெளிப்படக்கூடிய மிகச்சில நற்பண்புகள், மிக சாதாரணமாக வெளிப்படக்கூடிய இஸ்லாத்தின் ஒழுங்குகள். சில மாதங்களுக்கு முன்னாடி தூத்துக்குடிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பெரிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தின் ஈர்க்கப்பட்டதை பற்றி அவர் சொல்லுகிற பொழுது, ஒரு நாள் ரோட்டில் நிற்கிறாரு, வண்டி பழுதாகி நிற்குது, பெட்ரோல் பம்பு தூரமா இருக்குது, இங்க இருந்து போய் வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. வழியில் ஒருத்தர் டூ வீலர்ல வர்றாரு, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் வந்தவரை அவரை ஏற்றுக்கொண்டு அங்க போய் அவருடைய வேலையை முடிச்சுட்டு எல்லா காரியம் அவருக்கு நின்று ஹெல்ப் பண்ணி முடிச்சுட்டு அவர் தன்னுடைய வேலையை வைக்க புறப்படுறாரு. இந்த பெரியவர் சொல்றாரு, சமதமையில போற வழியில இறக்கி விட்டு போயிருந்தா கூட யாரும் கொடுத்தவங்க போறது இல்லை. ஆனால் அவர் இருந்து நின்று இவருடைய தேவைகளை பூர்த்தி செய்துவிட்டு அங்கிருந்து போனாரு. ஏன் இவங்க இப்படி செய்யறாங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள உடஞ்சிச்சு. அந்த கேள்விக்கு எனக்கு கிடைச்ச பதில் என்னன்னு கேட்டா, இப்படி எல்லாம் செய்யணும்னு அவருடைய மார்க்கம் அவங்களுக்கு சொல்லி இருக்குது. இந்த நடத்தைகளை இறைவன் அவர்களுக்கு கற்பித்திருக்கிறான் என்று நான் கற்றுக்கொண்டேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மார்க்கத்தெல்லாம் நானும் இருக்கணும்னு இஸ்லாத்தின்பால் இணைந்து விட்டேன் அப்படின்னு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரியவர் இடத்துல நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனுபவத்தை சொல்றேன். இப்படி முத்துக்கணக்கில் சொல்ல முடியும். தமிழகத்தில் நம்ம வாழ்கிற இந்த பகுதியில் நம்முடைய நல்ல பண்புகளை பார்த்து, நல்ல நடவடிக்கைகளை பார்த்து, நல்ல செயல்முறைகளை பார்த்து இந்த மார்க்கம் உண்மையான உயர்வான மார்க்கம் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை அதிகம். இது ஒரு பகுதியா, இதை கேட்கிற பொழுது மகிழ்ச்சியா இருக்குல்ல, பரவாயில்ல இஸ்லாம் இருக்குதுன்னு. இதனுடைய இன்னொரு பக்கம் இருக்கு. நம்முடைய நல்ல நடத்தைகளின் வழியாக இஸ்லாத்தின்பால் ஒரு சாணர் ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால், நம்முடைய கெட்ட நடத்தைகளின் வழியாக, நம்முடைய தவறுகளின் வழியாக, நம்முடைய பிரார்த்தனைகளின் வழியாக, நம்முடைய ஏமாற்றங்களின் வழியாக நம்ம எல்லாருமே ரொம்ப பியூரா இருக்கணுமா?
நம்முடைய தொழில, கொடுக்கல் வாங்கல, குடும்ப வாழ்க்கையில, அக்கப்பக்கத்து உறவுகள்ல, தொழிலாளி முதலாளி உரிமைகள்ல எல்லா விஷயத்தையும் ஒரு நேர்மையாக இருக்கணுமா? எவ்வளவு ஏமாத்தி, எவ்வளவு புராடி, எவ்வளவு முளமாரித்தனம், எவ்வளவு தவறுகள் அப்படின்னா அதை அனுபவிக்க முடியும். இதை அனுபவித்தவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் ஈர்ப்பு வந்தது என்றால், அதை அனுபவித்தவர்களுக்கு இஸ்லாத்தின் பால் வெறுப்பு வந்தாலும் செய்யும். வெளியில நம்ம மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இஸ்லாத்தை பத்தி அப்படி சொல்றாங்க, குறை சொல்றாங்க, திட்டுறாங்க, தப்பு தப்பா பண்றாங்க. அவன் மட்டும் சரியா தப்பான விவகாரத்துக்குள்ள போகல. அவன் அப்படி பேசுறது யார் காரணம்? நம்ம தானே காரணம். நம்முடைய செயலான காரணம், நம்முடைய தவறான காரணம் இல்லை இருக்க முடியுமா? நம்ம எல்லாரும் பெர்ஃபெக்ட்டா இருந்து கொண்டு நம்ம எப்படி விமர்சிச்சா ஓகே நம்ம பெர்ஃபெக்ட்டா இருக்கு என்னைய அப்பா திட்டுன்னு கேட்கலாம். நம்மளுக்கு 1000 ஓட்டு இருக்குல்ல. அப்ப உண்மையில நாம இஸ்லாத்தின் மக்களை அழைக்கிறோமோ இல்லையோ, இஸ்லாத்தின் வருகிற மக்களை நம்முடைய தவறான நடவடிக்கைகளால் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறோம். வரதட்சணை என்கிற ஒரு கொடுமையின் காரணமாகவே 4 பெண் பிள்ளைகளை பெற்றிருக்கிற ஒரு பெரியவர் நான் இஸ்லாத்திற்கு வர தயங்குகிறேன் என்று சொன்ன வரலாறு தமிழகத்தில் உள்ளதுதான். அங்கெல்லாம் வந்து அவங்க பிள்ளைகளுக்கு நகரத்துக்கு கொண்டு கட்டி கொடுக்க முடியாது, அதனால எல்லா பிள்ளைகளையும் கட்டி கொடுத்துட்டு அது போய் இஸ்லாத்துக்கு வராங்க. இஸ்லாம் சரின்னு தெரிகிறது, உண்மை தெரிகிறது, ஆனால் அவரை வரவிடாமல் தடுத்தது எது? நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரும் தவறுதானே, குற்றம் தானே. அப்போ நம்முடைய நற்செயல்கள் இஸ்லாத்திற்கு நற்பெயரை ஏற்படுத்தி தருவதை போல நம்முடைய கெட்ட செயல்கள் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி தருகிறது என்பதை புரிந்து கொண்டு முஸ்லிம்களாக இருக்கிறோம். என்னிடத்தில் கெட்ட செயல்கள் இருக்காது, கெட்ட செயல்களை நான் தூய்மைப்படுத்திக் கொள்கிறேன் என்று முடிவெடுத்து தீமைகளில் இருந்து, தவறுகளில் இருந்து, கெட்ட நடத்தைகளில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி நல்ல நடத்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக.